Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு பேங்கிள் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்கிள் செட். அதுக்கு நான் 45 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இல்லைனாக்கா அது என்ன ஆகும், பிரிஞ்சு வந்துடுங்க க்ளூ. காஞ்ச பிறகு இப்போது அது பட்டியாக வச்சு அப்படியே சுற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மெதுவாக பார்த்து நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு சுற்றி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாக்கா அது ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னாக்கா ஆகாதுங்க. நல்ல பொறுமையாக மெதுவாக நிதானமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்கிள் செட்டெல்லாம் செய்யறதுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நூல் பத்தாத போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 40 லேயர்ஸ் எப்படி சுற்றுதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார்ட்போர்டு இது எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து என் பண்ணுறது தான் ஒரு கவுண்ட்டு. அது போல் 45 கவுண்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தான் எல்லா லேயர்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு எங்கே என் பண்ணமோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம திரும்பி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு பிறகு கொஞ்ச நேரம் காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காஞ்சிச்சு. இப்போ சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட் டைமு எத்தனை லேயர்ஸ் த்ரெட் எடுத்தோமோ அதே லேயர்ஸ் த்ரெட்டு தான் செகண்ட் டைமாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாக்கா ஒரு இடத்துல மோட்டாவோ ஒரு இடத்துல மெல்லிசாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் வந்து 45 லேயர்ஸ் எடுத்தேன். இந்த டைமு 45 லேயர்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பேங்கிளுக்கு ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 கட் பேங்கிள் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஸ்டோன் செயின், டபுள் லேயர் ஸ்டோன் செயின் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து ஸ்டோன் ஸ்ட்ரிப்பு அதை எடுத்து எவ்வளோ அளவு இருக்குதோ பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்ட வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட வச்சுட்டு இப்போது 10 லேயர்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாக்கா அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் ஆற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு பேங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக ரேப் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஃபுல்லாக ஒட்ட வச்சிடலாங்க. இதுக்கு பொறுமையாக மெதுவாக பார்த்து ஒட்டுவீங்க. இல்லைனாக்கா கொஞ்சம் இதுவாகிடுச்சுனாக்கா அது க்ராஸாக போயிடுச்சுன்னா அசிங்கமாக தெரியும். அதனால் அழகாக ஒட்ட வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பேங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்டோன்ஸுங்க எடுத்திருக்கேன், பீட்ஸுங்க. இப்போது 4 கார்னர் மாதிரி ப்ளஸ் சைன் மாதிரி ஒரு டாட்டு ஃபேப்ரிக் க்ளூவில் ஒரு டாட் வச்சுருக்கேன். அதில் வந்து ரவுண்ட் பீடு அதை ஒட்ட வச்சுருக்கேன். 4 சைடும் ரவுண்ட் பீடு ஒட்ட வச்சுட்டு இப்போது சைடில் வந்து டியர் ட்ராப் திலகம் டியர் ட்ராப் பீடு எடுத்து 2 சைட்லேயும் ஒட்ட வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் ஒட்ட வச்சுட்டு எல்லா சைடும் 4 கார்னர்லேயும் ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானோ அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நான் சென்டரில் கேப் இருக்கிறதுனால நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பீட் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்னொரு பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிங்கிள் செயின் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 10 லேயர்ஸ் த்ரெட்டு எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்டுட்டு இப்போது ப்ளூ கலர் எடுத்து இல்லைங்களா, அந்த பேங்கிள் எடுத்து ரேப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப் வருது இல்லைங்களா, அந்த கேப் ஒரு கேப்லேயும் ரேப் பண்ணினே வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு டிசைன் அழகாக தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் அந்த ஸ்டோன் செயினுக்கும் ஒரு க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் ஃபுல்லாக ரேப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். இன்னொரு பேங்கிளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது ஸ்மால் பேங்கிள் எடுத்துக்கலாம், தின் பேங்கிள். அதுக்கு அதே போல் தான் லாஸ்ட் டைம் எப்படி ரேப் பண்ணுமோ அதே போல் அந்த கேப் இருக்கிற எல்லா கேப்லேயும் நான் ரேப் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுற்றிட்டு இதே போல் மெதுவாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் சுற்றும் போது மெதுவாக பொறுமையாக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கன்னு. இதே போல் இன்னொரு பேங்கிளை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 1 கட் பேங்கிள், பெரிய பேங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேங்க. அதில் ரவுண்ட் பீடு, இப்போது க்ரீன் கலர் பீடுங்க எடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வேறு கார்னரில் வந்து நம்ம இன்னொரு பீடு ஒட்ட வச்சுக்கலாம். 2 சைடு தான் இதுக்கு டிசைன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்கிள் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 2 சைடு போட்டால் நல்லாயிருக்கும். 3 சைடு போட்டாக்கா ரொம்ப கொச்சன்னு இருக்கும், அதனால் 2 சைடு போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டோன் செயின் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் போட்டு ஒட்ட வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் செயினை ஒட்ட வச்சுட்டேன். இப்போது க்ளூ வந்து இந்த கார்னரில், சென்டரில், நெக்ஸ்ட் கார்னரில், அப்புறம் அந்த சென்டர் கேப்பில் போட்டு ஒட்ட வச்சுட்டு டைமண்ட் ஷேப்பில் பீடு எடுத்திருக்கேன், அதை ஒட்ட வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு டிசைனு. இதே போல் அந்த பக்கமும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போது ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டு அங்கே வந்து பால் செயின் ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் செயின் ஒட்ட வச்சுட்டு இப்போது ஃபெதர் மாதிரி ஒரு பீடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பீடு வந்து இந்த கேப்பில் ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, லீஃப் மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாகிடுச்சு டிசைனு. எவ்வளோ நீட்டாக அழகாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சிச்சுன்னா இன்னும் அழகாக தெரியுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரேஞ்ச் பண்ணலாங்க, நம்ம இஷ்டப்படி எப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்மால் பேங்கிள் வச்சுருக்கேன், அப்புறம் 2 கட் பேங்கிள் வைக்கிறேன், அப்புறம் திரும்பி 4 கட்டு ஸ்மால் பேங்கிள் அது வைக்கிறேன்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாயிடுச்சுன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.